வயக்காட்டு பொம்மைகள் என்று அதிமுக எம்எல்ஏவின் விமர்சனம் அவைக்குறிப்பில் ஏறிய போது பதிலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்து அவைக்குறிப்பில் இடம்பெறாதது ஏன் என்பது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் விளக்கமளித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். 89 வயக்காட்டு அப்படின்னு சொல்லி அதிமுக உறுப்பினர் பேசுறார். உடனே திமுக எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு அப்படியா அப்ப 131 சோட்டால் அடித்த பிண்டங்கள் கொத்தடிமைகள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றார். அதை சேர்க்க முடியாது, அவைக்குள் நீக்கப்படுது. அவர் என்ன கேட்கிறார், அதை சேர்த்தீங்கல்ல இதை சேருங்க. எப்படி 89 என்பது யாரை குறிப்பிடவில்லையோ திமுகன்னு சொல்ல யாரையுமே சொல்ல, அது 131 யாரையும் குறிப்பிடல தானே. அப்ப அவருடைய கோரிக்கைகள் நியாயம் தானே பார்க்கப்படும் பொதுமக்கள் பார்வையில். இல்லை, 89 வயக்காட்டு, அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். ஆமாம், வயக்காட்டு பொம்மைகள் என்றுதான் கூறியிருக்கிறார். ஆமா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி குறிப்பிடவில்லை. அதேதான் 131 அதிமுக பத்தி சொல்லவே இல்லையே, யாரை பத்தின ரெஃபரன்ஸ் இல்லையே. அவை குறிப்பில் என்ன பதிவாகி இருக்கிறதோ அதை முழுதும் நான் படிக்காமல் அதற்கு நான் பதில் சொல்லக்கூடாது. 89 வயக்காட்டு பொம்மைகள் பதிவாச்சுல சார், அது நீங்க உங்களுக்கு சந்தேகம் இல்லை, அது பதிவானதானே, அது யாரை குறிப்பிடுன்னு சொல்லுங்களேன். வயக்காட்டு பொம்மைகள் என்பது சட்டப்பேரவை இழுப்பதாகவே நாம் கருதக்கூடாது அல்லவா. 89 வயக்காட்டு பொம்மைகளுக்கு கொக்குகள் பயப்படலாம், சிங்கம் பயப்படாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 89 வயக்காட்டு அமங்கலம் என்ன, விதிமீறிய செயல் என்ன, அது எந்த விதத்தில் மற்றவர்களை புண்படுத்த. 131 சோட்டால் அடித்த பிண்டங்கள் என்பது கடுமையான சொல், கடுமையான சொல். எப்படி வயக்காட்டு பொம்மைகள் என்று சொல்வது சாதாரண ஒரு சொல். வயக்காட்டில் பொம்மைகள் எல்லோரும் விவசாய நிலத்தில் வைக்கிறோம். வயக்காட்டு பொம்மைகள் வைக்காம 10 ஆள் இருந்துக்கிட்டு குருவிகளை விரட்டிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் சோத்தா நடித்த பிண்டங்கள் என்று சொல்வது ஒரு அமங்கலகரமான ஒரு கெட்ட வார்த்தை என்று கூட சொல்லலாம். அதனால் ஒருவேளை பேரவைத் தலைவர் நீக்கி இருக்கலாம்.